வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டோம், சாகிறதுக்குள்ள பலவிதமான செயல்பாடுகள் திறமைகளை வெளிப்படுத்திட்டு தான் சாகணும். இல்லாவிட்டால் அவர் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே கிடையாது. அந்த சாதனைகள், அந்த சாகசங்களை உயிருக்கு உழை வைக்காத, அதோடு இந்த உலகத்தை காக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாதனைகள் இருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு செய்வதெல்லாம் சாதனை அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதுக்கு ரீல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வேறு இந்த கால இளைய தலைமுறை வச்சிருக்கிறாங்க. செல்போன் வந்ததான் போதும் எல்லாமே சாகசமாக மாறி போச்சு. ஆமாம், மாடியிலேருந்து குதிக்கிறது சாகசம், மற்றபடி ஏதோ ஒரு விஷத்தை குடித்து விட்டு தற்கொலை அப்படிங்கிற அது இல்லாமல் பிழைத்து விட்டதாக அது ஒரு சாகசம். இந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு சாகசங்கள். சாகசம் பண்ணுங்க, நல்லா படிங்க, பட்டங்கள் வாங்குங்க. மற்றபடி அதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன துறைகள் இருக்கோ அதில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி வீடியோ போடுங்க, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்க. அரசோடு கலந்து உறவாடி அதுக்கு ரைட்ஸ் வாங்க முடியுமா பாருங்கள். இந்த மாதிரிலாம் பலவிதமாக யோசனை பண்ணுங்க. அப்படி வந்தவர்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசன், மற்றபடி பெஞ்சமின் பிராங்க்லின், மற்றபடி ஏகப்பட்ட இந்த கையில் வச்சுருக்க செல்ஃபோன்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம். அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இளைய தலைமுறை ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்கன்னா உண்மையிலே கேவலமான படு மோசமான ஒரு செயல்பாடு. ஒரு ஆள் செய்கிறார் அப்படின்னா அதை பார்த்து இன்னொருத்தவும் செய்கிறான். இப்படி செஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எத்தனை பேர் செத்து போயிட்டான், ஆம்பளை பொம்பளை. ஆமாம், அதாவது அதை ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு செல்ஃபோனில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள். இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு குறைபாடுகள். மற்றபடி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இது ஒரு சாகசமாக, இது எப்படி சாகசமாக மாறும்? இதெல்லாம் கேலி கூத்தான ஒரு விஷயம். முன்னால் சொன்னதை போல உலகத்துக்கு தேவையான பலவிதமான விஷயங்களை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுங்க. அதான் மிகப்பெரிய ஒரு சாகசம். இருட்டாக இருந்த உலகம் இன்னைக்கு வெளிச்சமா இருக்கு. நிர்வாணமாக அடைந்து கொண்டு இருந்த நம்ம இன்னைக்கு சற்று பேண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாகரிகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் சாகசம். இந்த மாதிரி சாகசங்கள், மருத்துவத்துறையில் சாகசங்கள், மற்றபடி கட்டிடத்துறையில் சாகசங்கள், படிப்பு துறையில் சாகசங்கள், பொது அறிவியல் சாகசங்கள், அடுக்கிட்டே போகலாம் சாகசம். அந்த மாதிரி போண்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணக்கூடிய சமயத்தில் பாராட்டுகள் வரும். மற்றபடி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி விஷயங்களை ரீல்ஸ்ன்னு போடுங்க, மக்கள் பார்ப்பாங்க, வியூஸ் அதிகமாகும், அது சம்மந்தப்பட்ட சப்ஸ்கிரைபர் வருவாங்க. என்ன இந்த மாதிரி ரீல்ஸ் அப்படிங்கிறப்ப முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான விஷயம்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் உயிர் போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பொண்ணு சஹீலா பானு அப்படிங்கிற ஒரு பொண்ணு, நாகர்கோவில் மேலராமன் புதூரை சேர்ந்த ஒரு பொண்ணு, 30 வயசு பொண்ணு. அந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ ரீல்ஸ் போடுவாங்க. அதன் அடிப்படையில் அவரை நிறைய பேர் பின்தொடர்ந்து பார்ப்பாங்க அப்பப்போ. அந்த அம்மா ஏதோ ஒரு ஆசை போயிருக்கு. அதாவது நாகர்கோவில் பெங்களூர் எக்ஸ்பிரஸில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் போயிருக்கிறாங்க. போயிட்டு இருக்க சமயம் என்ன நினைச்சதுன்னு தெரியல, அந்த சஹீலா பானு டக்குன்னு பெட்டி கீழே இறங்குற பார்த்தீங்களா, அதில் காலை வச்சுக்கிட்டு சைடில் இருக்கிற 2 கம்பியை பிடிச்சிக்கிட்டு டான்ஸு. வண்டி பயங்கர ஸ்பீடாக போகுது. கையை விட்டால் என்ன ஆகுறது? சுக்கல் தான். காடு கட்டாயிடும், மண்டை அடி வாங்கும், இடுப்பு போயிடும். இத்தனைக்கு ஒரு பெண் அப்படிங்கிறது நினப்பு கூட இல்லாமல் இந்த லெகின்ஸை போட்டுக்கிட்டு அந்த டாப்ஸ் மட்டும் கீழே அந்தரங்க உறுப்புகள் தெரியாத அளவுக்கு மூடி மறைத்திருந்தாலும் கூட அது ஒரு வகையான ஆபாசமான விஷயமா தான் தெரியுது. இதெல்லாம் பெற்றோர்கள் கண்டிக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலே அதை என்ன பண்ணிருக்கு அந்த பொண்ணு, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் யாரோ இருப்பா, பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டாங்க. அதை பார்த்துருக்குறாங்க பல பேர், பார்த்து கடுமையான கண்டனம். ஆமாம், இந்த மாதிரிலாம் செஞ்சால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனம் போட்டோன்னா, மற்றபடி ரயில்வே போலீஸுக்கு புகார் போய் வீடை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாகர்கோவில் ஃபுல்லாக தேட ஆரம்பித்து மேலராமன் புதூர் போய் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை கேப்சர் பண்ணி
நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாமாஞ்சல் போட்டு சொல்லி அப்புறம் அந்த பொண்ணு சஹீலா பானு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அப்புறம் பிறகு ஜாமீன் பெற்றோர்கள் முன்னால் வந்து எச்சரிக்கை விட்டு ஜாமீனில் விட்டுருக்குறாங்க. அப்புறம் அந்த அம்மா மீண்டும் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கு சஹீலா பானு. நான் செய்தது தவறு, இந்த தவறை நீ செய்ய மாட்டேன், விழுந்திருந்தா கை காலெல்லாம் முடிஞ்சிருக்கும், என் உயிர் போயிருக்கும், இதை நான் வந்து அப்போது யோசிக்கவே இல்லை. இல்லை இதெல்லாம் என்ன முட்டாள்தனமா, அதையும் யோசிக்காத ஒரு தனம். அவ்வளோ ஸ்பீடு, அதாவது ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம், எச்சி துப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தோட அந்த காற்றின் வேகம் வந்து கொஞ்சம் விட்டின்னு அடித்து பிடுங்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு இருக்குது. ட்ரெயினை அவங்க வேகத்தில் போகத்தான் செய்வாங்க. உங்களுக்கு உண்டான பெட்டியில் இருக்கையில் உட்காந்து அமைதியாக பாதுகாத்து ஸ்டேஷனை வந்து இறங்கிட்டு போக வேண்டியது. இதில் நடத்த ரீல்ஸு மற்றபடி இன்ஸ்டாகிராம் பதிவுன்னு போட்டு இருக்கிறவனை முட்டாளாக்கக்கூடிய ஒரு சூழல்னா உண்மையிலே வந்து போலீஸார் வந்து மன்னிப்பு வீடியோ போட்டுட்டு மற்றபடி கைது பண்ணி ஜாமீனில் விட்டுருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஒரு தகவல். அப்படிலாம் விடவே கூடாது. வரும் காலங்களில் வந்து அந்த மாதிரி விடாதீங்க. சஹீலா பானுவை இந்த மாதிரி மற்ற ஏகப்பட்ட சஹீலா பானு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ சமீப 2 நாளைக்கு முன்னால் கூட நடந்தது. நம்ம ஏற்காடு மலைப்பகுதியில் ஒரு 2 பேர் அப்படியே அதுக்குன்னு இந்த இப்போ தான் ஒரு சில பைக்கெலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 8-9 ரோட்லேயே போடுறானுங்க. 8-9 போட்டு வரக்கூடியவங்களும் எச்சரிக்கை உணவு அப்படியே 2 பேர் போனோம்னா இடையில கேப் இருக்கு, அப்படியே 8 போட்டே போவானுங்க. போகிற நம்மளாம் வந்து பயந்து போய் ஓரமாக ஒதுங்கினாலும் விடுறானுங்களா, அதுக்கு இடையில உள்ளே வந்துக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு வீலை தூக்கி அப்படி வீல் சாகசம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ஏற்காடு மலைப்பகுதி என்ன நினைச்சானுன்னு தெரியல. பண்ணிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டு வச்சிருப்பாங்க, எச்சரிக்கை போர்ட்ஸு, யூட்டன் வளைவாக செல்லுங்கள், நேராக செல்ல வேண்டாம், என்ன கொண்டை ஊசி பகுதி, மற்றபடி வந்து மெதுவாக செல்லவும், இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அந்த போர்டை எச்சரிக்கை பழகிய பிடுங்கி அதை வச்சு தூக்கி எறிஞ்சிட்டு சாகசம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் என்ன மனோநிலை அப்படின்னு தெரியலையே. சாகசம் பண்ணுங்க. என்ன இப்போ பாரு, நடிகர் அஜித் வந்து கார் இத்தனைக்கு ஒரு நடிகர் தான், கார் பந்தயங்களில் சாகசம் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து அந்த மாதிரி பலவிதமான சாகசம் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணு. இது அப்படி இல்லை, உலகமே கேவலமாக காரி துப்பக்கூடிய ஒரு சாகசம். எச்சரிக்கை பழம் என்ன செஞ்சது? கவர்மெண்ட் வச்ச பழக ஏற்காடு அந்த இதில் மலர் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பேர் போய் பண்ணிட்டு அங்கே 3 பேர் சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு. மொத்தம் வந்து 5 பேர் சம்பசிவா அப்படிங்கிற ஐடியில் வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் இதில் 2 வீலரில் போய் மற்றபடி அந்த பலகையை பிடுங்கி என்னென்னமோ சாகசம் பண்ணி ஒரு விஷயத்தில் ஒரு தூக்கி அட்டகாசம்லாம் பண்ணி அதை பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அதை பார்த்த உடனே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி 5 பேரை தூக்கி கைது பண்ணி பெற்றோர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணி அப்புறம் அதை விடுதலை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 பேர். ஜெயங்கொண்டம் ஆகாஷ், அந்த ஆண்டிமடம் சிவா பிரவீன், உடையார்பாளையத்திலிருந்து கார்த்தி, இளையூர் அரவிந்த் சொல்லி போட்டு ஒரு 5 பேர். 5 பேரை கூப்பிட்டாங்க போலீஸார். சட்டப்படி தான் நடை எடுக்கிறாங்க. மற்றபடி அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. கையெழுத்து போட்டு எச்சரிக்கையை பண்ணிட்டு மற்றபடி வந்து பெற்றோர்களை வந்து கூட்டிகிட்டு போங்கப்பா சொல்லி அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்தாலும் திரும்ப அந்த தவறு வந்துக்கிட்டே இருக்கேன். அதற்கு வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி. பாருங்க, இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் கான்செப்ட் அப்படியே போயிட்டு இருந்தது. எப்படா ஒரு சட்ட இறுக்கத்தை கொண்டு வர வேண்டும், மற்றபடி வந்து மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வர போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் பலாத்காரம், அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு அயோக்கியனோட ஒரு செயல்பாடு. இன்னைக்கு வந்து 30 வருஷம் அவன் வெளியவே விடக்கூடாது. ஆமாம், ப்ளஸ் வந்து 90,000 அபராதம் சொல்லி போட்டு ஒரு 11 வகையான தவறுகளுக்கு டோட்டல் பண்ணி போட்டிருக்கிறாங்க. கடுமையான சட்டம். அந்த மாதிரி வந்து இதுக்கும் ஒரு கடுமையான சட்டத்தை போடணுங்கிறாங்க. ரீல்ஸு யாருமே ரீல்ஸ் விடக்கூடாது. விட சாகசம் பண்ணு, ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை வெளிப்படுத்து, மிக புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடி, அந்த மாதிரி மக்களுக்கு சொல்லு. பெரிய வீடியோவை போடு, அதன் அடிப்படையில் ஒரு ரைட்ஸை வாங்கி நீ பெரிய வியாபாரியாக மாறி, பெரிய விஞ்ஞானியாக மாறு. அதை விட்டு போட்டு இதெல்லாம் வந்து மடத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா மலையிலேருந்து குதிக்கிறது, மற்றபடி தலைகீழ ஓட இது ட்ரெயினில் வந்து செருப்பை தேய்ச்சிக்கிட்டே விழுகுது. அது மாதிரி 2-3 பேர் இறந்தே போயிட்டாங்க. என்ன இல்லை, இந்த பொண்ணு பாருங்க, சஹீலா பானு அப்படிங்கிற பொண்ணு தான் ஒரு பெண் என்றும் பாராமல் இந்த மாதிரி
ஒரு நடந்துக்கிட்டாங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இவனுக்கு 5 பேர் ஆமாம் கையெழுத்து வாங்கி பெற்றோர் முன்னால் விட்டாங்க. நம்ம இதன் மூலமாக நம்ம இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அவனுங்களுக்கு ஒரு அசால்ட்டு, என்ன போலீஸார் கைது பண்ணுவாங்க, மற்றபடி வந்து பெற்றோரை கூப்பிடுவாங்க, எச்சரிக்கை விடுவாங்க, அப்புறம் நம்மளை விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப அப்புறம் என்ன இருக்குது? அதனால் வந்து இதுக்கு வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வரும். பாலியல் அந்த புகார்களுக்கு சட்ட திருத்தங்களை தமிழக அரசு கொண்டு வந்த மாதிரி இந்த ரீல்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டாந்து குண்டாசில் போடுங்க. குண்டாசில் போட விடாதீங்க. நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு 10 பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பெண்கள் என்றும் பாராமல் ஆண் என்றும் பாராமல் செய்யக்கூடிய சமயத்தில் இது வந்து உயிருக்கு ஆபத்து. இதை பார்த்து பல செய்யக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? ஏகப்பட்ட உயிர்கள் பலியாகக்கூடிய விஷயம். மற்றபடி சட்ட ஒழுங்கு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம். ஒரு விஷயம் நடந்தது அப்படியே உலகமே பரகிறது இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல விஷயம் பரவுச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம். இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் முட்டாள்தனமான கேவலமான செயல்பாடுகள் பரவக்கூடிய சமயத்தில் எந்த நாடு அப்படின்னு எந்த மாநிலம் அந்த மாநிலத்துக்கு தான் அது கேவலம். அதனால் வந்து வரும் காலங்களில் யார் ரீல்ஸ் விட்டாலும் எப்படிப்பட்ட ரீல்ஸ் அதை விடுங்க. ஆபத்து இல்லாத விஷயமா அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஆபத்துள்ள மற்றபடி முட்டாள்தனமான ரீல்ஸுக்கெல்லாம் கைது பண்ணிட்டு விடாதீங்க. குண்டாஸில் போடுங்க. சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. போலீஸாருக்கு இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது, தமிழக அரசுக்கு இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.